Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கோலா வடை. அதாவது மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி தான் இது சிக்கன் கோலா வடை. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 400 கிராம் எடுத்திருக்கேன், போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ், பூண்டு 7 பல்லு, ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3, காஞ்ச மிளகாய் 2, தேங்காய் ஒரு கையளவு, சின்ன வெங்காயம் 15 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை விட அதிகமாக எடுத்துக்கலாம். பட்டை ஒரு சின்ன துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 4, 7 கேஷ்யூ நட்ஸ், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கிரவுண்ட் நட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, கேஷ்யூ நட் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது ஓரளவு நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆயில்லையே நல்லா வதங்கணும். இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஈவனாக அது எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆக வேணாம், அதே நேரத்தில் அது ஓரளவு அந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகணும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். எடுத்து அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நாம் அதை அரைச்சி எடுத்துக்கணும். அதனால தான் நான் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடுறேன். அது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். இப்போ அதே கடாயை திருப்பி நாம் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அந்த சிக்கனை ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிலர் ராவாவே அதை அரைச்சி கோலா உருண்டை பண்ணுவாங்க. இப்போ அதை ஒரு மூடி போட்டு நாம் சிம்மிலே விட்டுடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே ஜாரில் நாம் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நாம் அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஃபைனாகவும் அரைக்க வேணாம், நல்ல கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதை ஓரளவு கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ அதை நாம் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நாம் கோலா வடை செய்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ண வச்சிடலாம். ஒரு அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதை சூடு பண்ண விட்டுடலாம். அதே நேரத்தில் சிக்கன் இங்கே ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அதிலேருந்து வர்ற தண்ணியிலேயே அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் எடுத்த அந்த ஹாஃப் குக் பண்ண சிக்கனை ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு இதையும் நாம் அரைச்சி எடுக்கணும். இப்போ இந்த சிக்கன் நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நாம் அதே மிக்ஸி ஜாரில் இந்த சிக்கனையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த சிக்கனை ஹாஃப் குக் பண்ணி அரைக்கிறதுனால இந்த அளவு தான் நமக்கு அதை அரைச்சி வரும். இதே பச்சையாக நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வரும். இப்போ அதையும் நாம் ஆல்ரெடி அந்த மசாலாவை வச்சுருந்த பவுல்லையே இந்த சிக்கனையும் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோலா உருண்டைக்கு தேவையான மற்ற மசாலாக்கள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு.
இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நாம் பொடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் அரைச்சிருக்கோம், அதனால தான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை வச்சே நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கோலா வடையோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வடை மாதிரி ஷேப்பில் செஞ்சு நான் இந்த தட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெயை கையில் தடவிட்டு நாம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை வடை மாதிரி தட்டி இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய உருண்டையாகவும் எடுக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு உள்ள ஒழுங்காக குக் ஆகாது. அதனால் ஒரு சின்ன லெமன் அளவு உருண்டை பிடிச்சி அதை வடையாக தட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரியே எல்லா மிக்சரையும் வடை மாதிரி நான் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. கவனமாக அந்த வடையை ஒன்று ஆயிலில் போடலாம். சின்ன கடாய்ங்கிறதுனால நான் 4லேருந்து 5 வடை தான் போட்டிருக்கேன். வடை போட்ட உடனே கரண்டி போட்டு கிளற வேணாம். ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் நாம் அதை திருப்பி விடணும். ஈவனாக எல்லா சைட்லேயும் குக் ஆனதுக்கப்புறம் நாம் அதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த வடையை ஆயிலிருந்து எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்க பாருங்கள். சிக்கன் கோலா வடை ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு மசால் வடை மாதிரியே இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இதை ஆயிலிருந்து எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மாதிரியே மற்ற வடைங்களையும் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எம்மியான சிக்கன் கோலா வடை ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதை சர்விங் பவுலில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சிக்கனில் இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய டிஷ்ஷஸ் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கோலா உருண்டை ட்ரை பண்ணியிருக்கிறவங்களா இருந்தால் கூட நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மட்டன்லேயும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த வடையை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளேயும் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு. அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.